உலகின் முதல் போர் விமானம் 1909 ஆண்டு ஜூலை 27 உலகத்தின் முதல் போர் விமானம் இறுதிக்கட்ட பரிசோதனை பறப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. இந்த விமானத்தை ரைட் சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்ட வில்பர் ரைட் மற்றும் ஆர்வில்லி ரைட் ஆகியோர் வடிவமைத்தார்கள். ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்த பிறகு அமெரிக்க ராணுவம் அவற்றை பயன்படுத்த விரும்பியது. தகவல் சேகரிப்பு, மேலிருந்து கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு விமானத்தை பயன்படுத்த எண்ணியது. இதையடுத்து 1908 ரைட் சகோதரர்கள் தாங்கள் வடிவமைத்துள்ள விமானம் ராணுவத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இருப்பதாக கூறினர். இதையடுத்து விமானம் பரிசோதிக்கப்படும் போது ஒரு விபத்து ஏற்பட்டு ஆர்வில்லி ரைட் காயமடைந்தார். ஓர் அதிகாரி உயிரிழந்தார். இதையடுத்து ரைட் சகோதரர்களிடம் அமெரிக்க ராணுவம் சில நிபந்தனைகளை விதித்தது. அதன்படி விமானம் குறைந்தது 1 மணி நேரம் விண்ணில் பறக்க வேண்டும். குறைந்தபட்சம் 40 மைல் வேகத்தில் விமானம் பறக்க வேண்டும். 2 நபர்களை ஏற்றிச் செல்லும் திறன் இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப ரைட் சகோதரர்கள் உருவாக்கிய ரைட் மிலிட்டரி ஃபிளையர் விமானம் 1909 ஜூலை 27 அன்று வெற்றிகரமாக தனது சோதனை பயணத்தை மேற்கொண்டது. பின்னர் அமெரிக்க ராணுவம் $30,000 செலவில் அந்த விமானத்தை வாங்கியது. இதுவே உலகின் முதல் சட்டப்பூர்வ ராணுவ விமானம் வாங்கும் நிகழ்வாகும். இதன் மூலம் விமானங்கள் ஒரு புதிய ராணுவ ஆயுதமாக அறிமுகமாயின. ராணுவத் துறையில் விமானங்கள் ஏற்படுத்திய தாக்கங்களை உலக நாடுகள் உணரத் தொடங்கின. 1909 ரைட் சகோதரர்களின் முயற்சியால் உருவான இந்த விமானம் உலக ராணுவ வரலாற்றில் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கத்தை குறித்தது.